தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோமா நிலையிலிருந்து மீண்டார். கோமா நிலையிலிருந்து மீண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. அந்த திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தபோது சொல்லனா துயரத்தை மக்கள் அனுபவித்தார்கள். அவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக கனிமொழி கூறினார், தமிழ்நாட்டில் தெரு டாஸ்மாக் கடை திறந்திருக்காங்க, இளம் விதவைகள் அதிகமான மாநிலமாக தமிழ்நாடு உருவாகியுள்ளது அப்படின்னார். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட ஓடாது அப்படின்னு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாப்புல. ஆனால் திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு அப்படியே நேர்மாறாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. சாராயம் ஆறு மாறி ஓடிச்சு. மது பழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகினர். இளம்பெண்கள் பலர் தாலி அறுத்தனர். தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருந்துச்சு. பெண்கள் தெருவில் நடக்க முடியல. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். கள்ளச்சாராயம் பெருகியது. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் 60 பேர் செத்தாங்க. சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றன. வழிப்பறி, கொலை, களவு, கற்பழிப்பு, வழிப்பறி எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அன்றைக்கி திமுக எம்பி கனிமொழி வாயை மூடிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில் நடைபெறுகிற அந்த அத்துமீறல்களை கண்டிக்கலை, சாராய மரணங்களை கண்டிக்கலை, கள்ளச்சாராய விற்பனையை கண்டிக்கலை, கஞ்சா விற்பனையை கண்டிக்கலை, பாலியல் கொடுமைகள் நடைபெற்றது வாயை மூடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த 5 வருஷம் கழித்து அவங்க ஆட்சி போன பிறகு, தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகும் அதே அவல நிலை தொடர்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்து 15 நாளில் இத்தனை கொலை, இத்தனை கொள்ளை, இத்தனை கற்பழிப்பு, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, சாராய விற்பனை அப்படின்னு புள்ளி விவரங்கள் அடுக்கிட்டே போகிறாங்க இந்த கனிமொழி. போன உங்கள் அண்ணன் ஆட்சியில் அதானே இருந்துச்சு, உங்கள் ஆட்சியில் அதானே இருந்துச்சு. 5 வருஷமாக உங்கள் ஆட்சியில் இருந்த அவல நிலை தானே தொடருது. போன 5 வருஷம் எங்கே போனீங்க? கோமா ஸ்டேஜில் இருந்தீங்களா? ஏதோ 5 வருஷம் கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு கோமா ஸ்டேஜிலேருந்து மீண்டு இப்போ தான் வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. போன 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருந்த 5 வருஷம் இதே அவல நிலை தானே நீடிச்சு. கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, கற்பழிப்பு, பாலியல் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுல்ல. அப்போ 5 வருஷம் வாயை மூடிட்டு தூங்குனீங்க. இப்போ எதிர்கட்சியாக வந்த உடனே தாவேகா ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுங்கிறீங்க. நாங்கள் தாவேகா ஆட்சியை வந்து பாராட்டலை. திராவிட ஆட்சியின் தொடர்ச்சி தான் தாவேகா. திராவிட மாடலின் தொடர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆட்சி மாற்றம் தான் நடைபெற்றிருக்கு, ஆள் மாற்றம் தான் நடைபெற்றிருக்கு. மு.க. ஸ்டாலின் போய் விஜய் வந்திருக்காப்புல, திமுக போய் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலை அப்படியே தொடருது. திமுக ஆட்சியில் இருந்த அதே கொலை, களவு, கற்பழிப்பு, பாலியல் பிரச்சனை எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதை நாங்கள் பாராட்டலை. போன 5 வருஷம் நீங்கள் தானே முதலமைச்சராக இருந்தீங்க, உங்கள் கட்சி தானே ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ வாயே திறக்கலை, வாயை மூடிட்டு இருந்தீங்க. அப்போ கோமா ஸ்டேஜில் இருந்தீங்களா? இப்போ கோமா ஸ்டேஜிலேருந்து மீண்டு வந்த மாதிரி தமிழக வெற்றி கழக ஆட்சியை வந்து அப்படியே நார் நாராக கிழிக்கிறீங்க.